ஓர் ஊரில் ஒரு உப்பு வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவர் தன்னுடைய கழுதையின் முதுகில் உப்பு மூட்டைகளை ஏற்றிச் சென்று தினமும் வியாபாரம் செய்து வந்தார். ஒருநாள் வழியில் இருந்த மோடையை கடக்கும்போது தவறுதலாக கழுதை கீழே விழுந்தது. அதன் முதுகில் இருந்த உப்பு நீரில் கரைந்தது. இதனால் கழுதைக்கு சுமந்து செல்லும் பாரம் வெகுவாக குறைந்தது. கழுதை இதை உணர்ந்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. மறுநாள் முதல் கழுதை வேண்டுமென்றே தண்ணீரில் தவறி விழுவது போல் நடித்து உப்பு மூட்டைகளின் பாரத்தை குறைத்துக் கொள்ள ஆரம்பித்தது. கழுதையின் தந்திரத்தை புரிந்து கொண்ட வியாபாரி அதற்கு பாடம் புகட்ட முடிவெடுத்தார். அடுத்த நாள் வியாபாரி கழுதையின் முதுகில் உப்பு மூட்டைகளுக்கு பதிலாக பஞ்சு மூட்டைகளை ஏற்றினார். வழக்கம் போல் கழுதை ஓடையில் தவறி விழுந்தது. பஞ்சு மூட்டைகள் தண்ணீரை குடித்து முன்பு இருந்ததை விட அதிக கனமானது. கழுதைக்கு சுமையின் கனம் தாங்க முடியவில்லை. அதன் ஏமாற்று வேலைக்கு தண்டனை கிடைத்தது என்று உணர்ந்து தன் தவறை எண்ணி வெட்கப்பட்டது. நீதி: நேர்மையுடன் உழைக்காமல் தந்திரம் செய்து மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் அது நமக்கே ஆபத்தாக முடியும்.